வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். டெல்லியில் நடவடிக்கை எடுக்காமல் இருக்க 25 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய வருமான வரித்துறையின் உயரதிகாரி கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. லஞ்சம் வாங்கிய அதிகாரியின் வீட்டில் கிலோ கணக்கில் தங்கம் கட்டுக்கட்டாக பணம் மீட்கப்பட்டதன் பரபரப்பு பின்னணி என்ன? பொள்ளாச்சியில் மனநலம் குன்றிய இளைஞர் கொன்று புதைக்கப்பட்ட சம்பவத்தில் கைதானவர்களின் நகைகள் மற்றும் பணத்தை கையாடல் செய்த காவல் உதவி ஆய்வாளர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உறவினர் கொடுத்த புகாரால் காவல் உதவி ஆய்வாளர் சிக்கியது எப்படி? உத்தரப்பிரதேச ஆசிரமத்தில் விளையாட்டு வீராங்கனைக்கு கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயக்க மருந்து கலந்த லட்டுவை பிரசாதமாக வழங்கி அத்துமீறிய சாமியார் மற்றும் கூட்டாளிகளின் பரபரப்பு பின்னணி என்ன? சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக முன்னாள் மாணவியை ஆபாச வீடியோ எடுத்து மிரட்டிய உதவி பேராசிரியரை போலீசார் கைது செய்துள்ளனர். படிப்பை முடித்து 7 ஆண்டுகளுக்கு பிறகும் தொடர்ந்து மிரட்டல் விடுத்தவர் சிக்கியது எப்படி? சென்னையில் நகைக்கடையில் 60 சவரன் நகைகளை திருடிவிட்டு தப்பிய ஊழியரை போலீசார் ராஜஸ்தானில் கைது செய்துள்ளனர். வேலைக்கு சேர்ந்த 7 நாளில் கைவரிசை காட்டிவிட்டு தப்பியவர் சிக்கியது எப்படி? கனடாவில் காதலனுக்கு லாட்டரியில் கிடைத்த 30 கோடி ரூபாயை காதலை எடுத்துக்கொண்டு வேறு ஒருவருடன் ஓட்டம் பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கைக்கு கிடைத்த பணத்தை அனுபவிக்க முடியாத காதலனின் சோக கதை என்ன? புதுக்கோட்டையில் 2.5 வயது குழந்தைக்கு விஷம் கொடுத்து கொன்றுவிட்டு தாய் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆன்லைன் விளையாட்டில் பணத்தை இழந்தவரை கணவர் கண்டித்ததால் விபரீத முடிவு எடுத்தாரா? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.